வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கறி தான் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் இந்த மாதிரி மஞ்சள் நிறைய கிடைக்கிறது. இதை வந்து நல்லா அலம்பி வச்சுட்டுருக்கேன். இந்த தோலை சீவிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் கேப்சிகமும் கலந்துருக்கு. இங்கே 2 சுமாரான சைஸில் இருக்கிற தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த மஞ்சளை போட்டு தான் ஒரு கறி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். நம்ம அதெல்லாம் சீவி எடுத்துட்டு இதை சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் கேஸை ஏற்றிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். இந்த மஞ்சளை நீங்கள் வந்து சீவிக்கலாம். நான் வந்து அதை கொஞ்சம் சின்னதாக நறுக்கிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டேன். இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் சூடு ஜாஸ்தி, அதனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் நெய் விட்டு பண்ணணும். அப்புறம் நான் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா வெங்காயம் வந்து ஒரு கூலிங் ஏஜென்ட். அதனால இந்த வின்டரில் தான் இது யூஸ்வலாக பண்ணுவாள். ஏன்னா இந்த மஞ்சளும் வின்டரில் தானே, இந்த சமயத்தில் தானே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால. ஆனால் அது வந்து ரொம்ப சூடு, உடம்புக்கு வந்து கெடுதல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது கொஞ்சம் கூலிங் ஏஜென்ட்டும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சளுக்கு வந்து ஒரு தனியாக இருக்க ஒரு டேஸ்ட்டு, ஒரு மனம் இருக்கும். அதனால் மற்ற சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சாதாரணமாக அந்த க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி, அதை போடுவாள். நான் வந்து இங்கே கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டிருக்கேன். நம்ம வந்து எவ்வளவு மஞ்சள் போடுறோமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியே நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். இப்போ கடாய் வந்து சூடாக எடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் சூடு தணிக்கிறதுக்காக. நெய் வந்து ஓரளவு சூடான அப்புறமா அதில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலை இருக்கும் இல்லையா, அதையும் போட்டுருக்கேன் ஒரு துண்டு. அப்புறம் ஒரு பட்டை மாத்திரம் இதுலேருந்து போட்டுருக்கேன். கிராம்பெல்லாம் போட்டுக்கல. ஆக்சுவலாக இது வந்து உடம்பு வந்து ரொம்ப இந்த கோல்டு சீசனில் ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் இருந்தால் இது வந்து நம்ம உடம்பை வார்மாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறா. இது வந்து ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து ராஜஸ்தானில் இதை சாப்பிட்ருக்கேன். அங்கேருந்து தான் நான் கற்றுன்னு வந்தேன். இட் வில் பி டேஸ்டி. ஆனால் அது டேஸ்டியாகவும் இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கே தெரியும் மஞ்சள் வந்து எவ்வளவு நல்லதுன்னு. அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நம்மளுக்கு இது வந்து நிறைய நன்மைகள் பண்ணுறது. அதனால் இதை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் சூடு ஆகட்டும். ஆன உடனே முதல்ல நம்ம அரைச்சி வச்சுருக்க மஞ்சளை போட்டு, அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மஞ்சளை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த அரைச்ச மஞ்சளை வந்து இதில் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே இதில் கொஞ்சம் இந்த வெங்காயத்தை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிடுறேன். இப்போ நான் வெங்காயமும் இந்த கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது, ஒரு துண்டு தான் இருந்திருக்கும். அதையும் இதில் போட்டுட்டேன். கொஞ்சம் இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதில் 2 பட்டை இலை இருந்தது, பிரியாணி இலை, அதையும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் ஆனப்புறம் தண்ணி விடணும். இது கொஞ்சம் நல்லா வேகணும் இந்த மஞ்சள். அதனால இந்த மிக்சிலேயே நான் தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மஞ்சள் அரைச்சதுலேயே அந்த தண்ணியை இதுக்கு விட்டு கொடுத்துட்றேன். இப்போ ஓரளவு இது அந்த கடாய் விட்டு நல்லா வந்துட்டு, அதனால இப்போ நான் வந்து அந்த ஜலத்தை வந்து இதில் கொட்டிடுறேன். 1 கப் இருக்கும் இந்த ஜலம். நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அளவு ஜலம்தான். இந்த ஜலத்தை விட்டப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். நான் கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சுருக்கேன். இந்த 2 பட்டை இலையும் நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஏன்னா அது வாயில் கிடைக்கும். அப்புறம் இந்த கிச்சியாக இருக்குங்கிறதுனால இதை நான் எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக மிளகா பொடியும் லேசாக போட்டால் போதும், உப்பும் போடலாம். அப்புறம் தனியா பவுடர், ஜீரக பவுடர் இதெல்லாம் போட்டுக்கலாம். சில பேர் வந்து இதுக்கு இஞ்சி பச்சை மிளகா கூட போடுவாள். ஆனால் நான் இஞ்சி பச்சை மிளகா எதுவுமே போடலை. ஏன்னா இதுவே கொஞ்சம் சூடு. அதனால இஞ்சி சேர்ந்துண்டாக்கா உடம்புக்கு எதாவது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் போடல. கொஞ்சமாக நான் வந்து மிளகா பொடி, தனியா பொடி, மாத்திரம் ஜீரகப்பொடி இது மாத்திரம் போட போகிறேன். கொஞ்சம் பெருங்காயமும் போடுவேன். ஆனால் பெருங்காயம் கூட தேவையில்லை. ஏன்னா அந்த மஞ்சளுக்கே ஒரு தனி வாசனை இருக்கும். இருந்தாலும் கேஸ் வரக்கூடாதுங்கிறதுனால சும்மா ஒரு பிஞ்சு நான் வந்து பெருங்காயம் போடுவேன். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் இல்லையா, அதனால். இது இப்போ நல்லா தடைச்செடுத்து அடுத்ததான் நான் இந்த அரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துடுறேன்.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் போட்டுட்டேன். அதுவும் சேர்ந்து கொதிச்சுட்டுருக்கு. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறா. அதனால் இது ஆத்தென்டிக்காக இப்படி தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து எங்கள் ஆட்டில் ஹெல்த்துக்கு எப்படி சரியாக இருக்குமோ, டேஸ்ட் குழந்தைகளும் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சவுத் இண்டியன் மெத்தடில் இதை பண்ணுறேன். கரம் மசாலாலாம் நான் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்குமானா எனக்கு அது தெரியலை. ஏன்னா ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்தப்போ அவள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருந்தா. என்னோடய மெத்தடில் நான் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நான் வந்து இந்த உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துடுறேன். இப்போ இது ஓரளவு நல்லா தழைச்செடுத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாப்பொடியும் கொஞ்சம் தனியாப்பொடி கொஞ்சம் உப்பு இது மூணுத்தையும் போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் அதுக்கு ட்ரை மசாலாஸ்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு. இதை கொஞ்சம் இடிச்சிட்டு பாலில் கலந்து இது கூட விட்டுடலாம். நீங்கள் வேணும்னா அந்த டைமில் கொஞ்சம் சுகரும் போட்டுக்கலாம், சர்க்கரையும். நான் வந்து போடுறதில்ல. இது வந்து கொஞ்சம் இந்த மஞ்சளுக்கே ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் அடக்கி காமிக்கும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சமாக போட்டால் போகிற ரொம்ப நிறைய போடணுங்கிறது இல்லை. இதை நல்லா பொடிச்சிட்டு மில்கில் கலந்து பாலில் கலந்து இது கூட போட்டுடலாம். இங்கே இந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இது இங்கே நல்லா காய்ச்சின பாலை வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நம்ம பொடித்த முந்திரி பருப்பை போட்டு கலந்து கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு நம்மளோட டர்மரிக் கறியில் வந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா பாலில் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இந்த கறியில் போட்டுடுறேன். இதில் நம்ம வேறு எந்த கரம் மசாலாவும் போடுறதில்ல. அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் சோம்பு பவுடர் வந்து இது கூட சேர்த்து கொடுக்குறேன். கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கப்பு நல்ல தயிர், நல்ல கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி தயிரை இதில் விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டு ஒரு இலக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தயிரையை நான் விட்டுட்டேன். இதை இலக்கிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து ஒரு சப்பாத்தியை நான் இங்கே போட்டு எடுத்துட்டேன். இன்னொரு சப்பாத்தி இதை போட்டுருக்கேன். இந்த ரொட்டியும் போட்டு எடுத்து மேலே இதில் வந்து கொஞ்சம் நெய்யை பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டியும் கறியும் டியூமரிக் கறி ரெண்டுமே ரெடி ஆகிடுது. Hope you all will like this video. If you like my video, please support me and by subscribing to my channel. Thanks a lot for watching. I will meet you in my next video. Thank you.